السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் நஹ்வு ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சஈதா, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நோக்கி. இந்த பாடத்தொடரில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் அசாசியாத்து ஜிவாஜின் நாஜிஹ், வெற்றிகரமான திருமணத்தின் அடிப்படைகள். அசாசியாத் அப்படின்னு சொன்னா அடிப்படைகள். அஸ்ஸிவாஜி நாஜிஹ், வெற்றிகரமான திருமணம். திருமண வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும் என்றால் பின்வரக்கூடிய அடிப்படைகளை இரு தம்பதிகளும், கணவனும் மனைவியும் இந்த அடிப்படைகளை பின்பற்றும் போது அந்த திருமண வாழ்வு என்பது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், வெற்றிகரமானதாக இருக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த தொடரில் கடந்த வகுப்பில் 3 விஷயங்களை நாம் பார்த்தோம். ஹுஸ்னுல் அலாகதி மஅல்லாஹ், அல்லாஹுடன் உண்டான அலாகா, அந்த தொடர்பை ஹுஸ்ன், அழகுபடுத்துதல். அல்லாஹுடன் உண்டான தொடர்பை கணவன் மனைவியும் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அழகாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். எனவே முதல் நிலை அல்லாஹுடன் உண்டான தொடர்பை இருவரும் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து 2வது, கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, கணவருக்கு எது பிடிக்கும் என்பதை மனைவி அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மனைவியாக உள்ளவங்க கணவருக்கு எது பிடிக்கும் என்று அறிந்து செயல்பட வேண்டும். கணவராக உள்ளவங்க மனைவிக்கு எது பிடிக்கும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். அதே போல மனைவியாக உள்ளவங்க கணவர் எதை செய்தால், எதை பேசினால் வெறுப்பார் என்பதை அணிந்து அதன் பிரகாரம் தன்னுடைய செயல்பாடுகளை, பேச்சுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல கணவராக உள்ளவர் தன்னுடைய மனைவி எதை பேசினால், எதை செய்தால் கோபப்படுவாள் என்பதை அறிந்து அந்த மாதிரியான விஷயங்களை விட்டும் விலகி கொள்ள வேண்டும். விரும்பக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும், விரும்பாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும். 3வது, முராஅத்துல் இஹ்திராமி வல் அதபி பைன ஸௌஜைன், கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் கண்ணியத்தை பேணுதல், ஒழுக்கத்தை பேணுதல். ஒருவர் மற்றவரை மதித்து நடக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் கணவன் மனைவி, மனைவி கணவன், ஒவ்வொருவரும் தங்களுக்கு மத்தியில் ஒழுக்கமான நிலைகளை பேண வேண்டும். அப்படியான சில நிலைகளை போன வகுப்பில் நாம் பார்த்தோம். மிக முக்கியமான விஷயங்கள். இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளாதவங்க முந்தைய தொடரை போய் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள தகவல். கணவன் சலாம் வந்தவுடனே சலாம் சொல்றது, கணவன் சலாம் சொன்ன உடனே பதில் சொல்றது, கணவனை சந்தித்தவுடன் கண்ணியப்படுத்துறது, அதே போல முத்த பரிமாற்றங்கள் செய்து கொள்வது, இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஃபோன் பேசும்போது சலாம் சொல்றது, நலன் விசாரிப்பது, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவி இருவரும் இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்ற வேண்டும். அடுத்து 4வது ஹுஸ்னுல் ஹுல்க்,
வர்ரிஃப்க் ஃபித் தஆமுல், நற்குணத்தை ஏற்படுத்திக் கொள்வது, பழக்க வழக்கத்தில் இருவரும் உறவாடுவதில், பழகிக் கொள்வதில் நல்ல பண்புகளை நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். மென்மையாக நடந்து கொள்வதை பின்பற்ற வேண்டும். ஒரு கடினமான போக்கு இருக்கக்கூடாது. கணவரை டேமேஜ் பண்ண வேண்டும், அவரை மன காயப்படுத்த வேண்டும் என்று கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, துர்குணத்துடன் நடந்து கொள்வது, அல்லது கணவராக உள்ளவர் மனைவியை என்ன செய்ய வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பழகுவதில் எப்போ பார்த்தாலும் கோபத்துடன் பழகுவது, கோபம் கொள்வது, எது கேட்டாலும் எரிந்து விழுவது போன்ற நிலைகளை மேற்கொள்ளக்கூடாது. எது கேட்டாலும் எரிந்து விழுவது, மனைவியை ஒரு மட்டமாகவே பார்ப்பது, மட்டமான கண்ணோட்டத்திலேயே வைத்திருப்பது, இந்த மாதிரியான துர்குணங்களில் இருந்து விலகி கொள்ள வேண்டும். நற்குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருடன் பழகுவதில் மென்மையும் நற்குணத்தையும் கடைபிடிக்க வேண்டும். 5வது அடிப்படை, இது 4வது அடிப்படை மிக முக்கியமானது. ரிஃப்க் இருக்க வேண்டும். ரிஃப்க்னு சொன்னா மென்மையாக நடந்து கொள்ளுதல், அழகான தன்மையான ஒரு போக்கு இருக்க வேண்டும். 5வது அடிப்படை அத்தகல்லுமு பில் கலாமில் லையினிர் ரகீக், மென்மையான, லையின் மிருதுவான, மென்மையான வார்த்தைகளை கொண்டு ஒருவர் மற்றவரிடத்திலே பேசக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். மென்மையாக பேசணும், அழகாக பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், கனிவாக பேச வேண்டும், குலைந்து பேச வேண்டும். இப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி கணவன் மனைவிட்ட பேசும்போது குலைந்து குலைந்து பேசுவது, அன்பாக பேசுவது, பாசமாக பேசுவது, மிருதுவாக பேசுவது, மென்மையாக பேசுவது. மனைவியாக உள்ளவங்க கணவன்கிட்ட பேசும்போது மென்மையாக, மிருதுவாக, குலைந்து குலைந்து பேசுவது, அன்பை வெளிக்காட்டுவது. ஆனா வருத்தத்துக்கு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹாத்துகளை தவிர, சாலிஹாத்துகள் சாலிஹீன்களை தவிர, சாலிஹாத்தான பெண்மணிகள், சாலிஹான ஆண்களை தவிர மற்றவர்களை நாம் பார்க்கிறோம், மனைவியாக உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கணவன்கிட்ட பேசுறதுக்கு எரிந்து எரிந்து விழுகிறார்கள். அதுவே ஒரு தங்க கடைக்கு போய்விட்டால், அல்லது ஒரு துணி கடைக்கு போய்விட்டால், அந்த துணிக்கடைக்காரனிடம், அந்த தங்க கடை வியாபாரியிடம் அப்படியே குலைந்து, அண்ணா இது என்ன, இது குறைத்து தாருங்கள், இதை எப்படி தாங்க அப்படின்னு குலைந்து குலைந்து பேசுகிறார்கள். அதே அந்த குலைந்து குலைந்து பேசக்கூடிய வார்த்தையை ஏன் கணவனிடத்திலே அவர்கள் மேற்கொள்வது கிடையாது என்பதை பார்க்கும்போது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதை பெண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெளி ஆண்களிடம் இந்த மாதிரி பேசுவது கூடாது என்று மார்க்கம் தடை செய்கிறது. இக்கட்டான சூழல், பேசிதான் ஆக வேண்டும், கடைக்காரிடத்திலே பேசிதான் அந்த இடத்துல நாம் இதை கேட்க வேண்டும் என்று இருந்தால் அதை அழகான முறையிலே கேட்கும் நிலையை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் குலைந்து பேசுவதும் அது கூடாது. கூடாத செயலை அங்கே செய்கிறார்கள். கூடுமான கணவனிடத்திலே செய்வதை தவறிவிடுகிறார்கள் பெரும்பாலான பெண்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆகவே அதே போல ஆண்களும் இதே போலதான். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சாலிஹீன்களை தவிர ஏனைய ஆண்களை பார்க்கிறோம், மற்ற நண்பரிடம், மற்றவர்களிடம் பேசும்போது அப்படியே மென்மையாக பேசுகிறார்கள். தன் மனைவிடத்தில் பேசும்போது எரிந்து எரிந்து விழுகிறார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிடத்திலே, ஊரில் இருக்கக்கூடிய மனைவிடத்திலே பேசுகிறார். ½ an hour அல்லது 3/4 மணி நேரம் அவர் பேசிய பேச்சு எல்லாமே எரிந்திருந்து, நீ அதை செய், அதை வை, அதை பண்ணு. இந்த பாவம் அந்த அம்மா, எவ்வளவு கஷ்டத்தை அந்த அம்மா அனுபவிப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே கணவன் மனைவி இருவருக்கு இடையில் பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையானது மென்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
இது வெற்றிகரமான திருமணத்துக்கு உதவி செய்யக்கூடிய 5வது அடிப்படையாகும். அடுத்து மிக முக்கியமானது வதுஉ கவானீன் வ அன்ஸிமஹ் யத்தஃபகு அலைஹா அஸ்ஸௌஜான். கணவன் மனைவியும் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய சில திட்டங்களை, சில சட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும். இருவருக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுபட்ட சில ஒழுங்குகளை, திட்டங்களை, சட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. இதெல்லாம் உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். இது மிக முக்கியமான ஒரு பாடம். அனைத்து அதாவது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு பாடம். திருமணத்திற்கு தயாரான நிலையில் உள்ளவர்கள், திருமணம் முடித்தவர்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு பாடம். இந்த பாடமெல்லாம் தெரியாத காரணத்தினால் வாழ்க்கையில் பல அடிகளை வாங்கிய பிறகு, பல நிலைகள் தாண்டிய பிறகுதான் என்ன செய்கிறார்கள்? உணர்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு தம்பதிகள், இளைஞர்கள் இந்த பாடத்தை கற்று திருமண வாழ்க்கைக்குள் நுழையும் போது ஒரு கட்டமைப்புடன் அவர்கள் பயணிக்கக்கூடிய நிலை, சந்தோஷமான நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல இந்த பாடம் என்பது நல்லதொரு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான ஒரு பாடமாகும். ஆனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்பாத, நல்ல உபதேசங்களை கேட்காதவர்களுக்கு இந்த பாடத்தில் ஒரு பயன் இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கானூன்னா சட்டம், விதிமுறைன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டங்களை ஏற்படுத்தி கொள்வது. நிதாம் அப்படின்னு சொன்னா ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொள்வது. யத்தஃபிகு அலைஹா அஸ்ஸௌஜான், கணவன் மனைவி இருவரும் ஒன்றுபட்ட ஒழுங்குமுறைகளை, சட்டங்களை வகுத்து கொள்வது திருமணத்தின் மகிழ்ச்சியான திருமணத்தின், வெற்றிகரமான திருமண வாழ்க்கையினுடைய 6வது அடிப்படையாகும். இருவருக்கும் இடையில் என்ன செய்ய வேண்டும்? இருவரும் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம இப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒன்றுபட்ட சில ஒழுங்குகளை, சில சட்டங்களை, விதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கவானீன், கானூனுக்கு பன்மை கவானீன். கானூன் என்ன அர்த்தம்? கானூனுல் பலத், கானூன் சட்டம், விதிமுறைகள். அன்ஸிமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்குகள். வமின் அம்சிலத்திஹா, அதற்கான உதாரணமா சில உதாரணங்களை கொண்டு வர்றாங்க. இருவருக்கும் இடையில என்ன செய்யணும்? உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். அல் கலாமுல் ஹாதிஉ, நாம் இருவரும் பேசும்போது அமைதியான பேச்சுவார்த்தையை தான் நாம் எப்போதும் பேச வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு இடையில கத்தி பேசுவது, சண்டை போட்டு பேசுவது, இதையெல்லாம் நம்ம இனிமே செய்ய மாட்டோம். இருவரும் நாம அமைதியாக பேசும் பழக்கத்தை மேற்கொள்வோம் என்ற இந்த ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக் கொள்ளணும். இனிமே எனக்கும் உங்களுக்கு மத்தியில இனிமே சண்டையே கிடையாதுமா. மூஞ்சையும் நீங்க திருப்பி வைத்து கொண்டு பேசாம, சமைத்து போடாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இனி வரக்கூடாது. நம்ம இருவருக்கும் இடையில எப்போதும் எனக்கு முன்னாடி நீங்க கத்தி பேசுறது, உங்களுக்கு முன்னாடி நான் கத்தி பேசுறது போன்ற நிலைகளை நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். அமைதியான பேச்சுவார்த்தை நம்ம இருவருக்கும் இடையில நாம மெயின்டைன் பண்ண வேண்டும். மெயின்டைன் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கை, சட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது அல் ஹிவாருல் பன்னா. பன்னா அப்படின்னு சொன்னா கட்டக்கூடியவர்களுக்கு பன்னா என்று சொல்லப்படும். இந்த இடத்தில் கட்டி அமைக்கக்கூடிய, குடும்பத்தை கட்டி அமைக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை, கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம ஒரு கடன் வாங்காம கொண்டு செல்வது, மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்வது, மற்றவர்களை போல நம்ம குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது. பெரும்பாலானவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆடு மாடுகளை போல உண்பது, தூங்குவது,
மார்க்க கல்வி இல்லாம அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்படியான பெண்ணாக இருக்கலாம், அல்ல ஆணாக இருக்கலாம், தெரியாதானே. கல்யாணம் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அன்று இரவோ மற்ற நாட்களோ உட்கார்ந்து பேசணும். இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இந்த பேச்சுவார்த்தைகளை, இந்த சட்டங்களை, இந்த விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டால் மாஷா அல்லாஹ் ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கை அங்கு ஏற்பட்டுவிடும். உண்மைதானே? விதஅத்துகளை விட்டு நாம விலகிக் கொள்வோம். நம்முடைய குடும்பத்தை நல்லதொரு கல்வியாளர்களின் குடும்பமாக, மார்க்கமுள்ள குடும்பமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அல் ஹிவாருல் பன்னா அல்லது பினா என்றும் சொல்லலாம். பினா என்றால் கட்டி அமைத்தல், கட்டி எழுப்புதல். அப்ப குடும்பத்தை கட்டி அமைக்கக்கூடிய கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தைகள் பேசணும். இதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை. பெரும்பாலான தம்பதிகள் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுவதற்கு, இந்த மாதிரியான கான்வர்சேஷன் பேச்சுவார்த்தைகளுக்கு அங்கு வாய்ப்பே ஏற்படுத்துவதில்லை. ஏன்னா பெண்ணாக உள்ளவங்க நாடகத்திலும் இதர விஷயங்களையும் உட்கார்ந்துடுறாங்க. ஆணாக உள்ளவங்க கிரிக்கெட் பார்ப்பது, போன் பார்ப்பது போன்ற நிலைகள் உட்கார்ந்துடுறாங்க. பேச்சுவார்த்தைகள் குறைந்து விட்டது, சுருங்கி விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பான. இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து எப்போதும் வீட்டுக்கு வந்தால் சேர்ந்து உட்காரக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒட்டி உட்கார்ந்து இந்த மாதிரியான குடும்ப கட்டமைப்பு தொடர்பான வார்த்தைகளை, விஷயங்களை பேசி எழுதி கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி நம்ம நடக்கணும். அதே போல மூன்றாவது நிறைய விஷயங்கள் வருது. குழந்தை வளர்ப்பிலும் இதே போல நம்ம செயல்பட வேண்டும். கவானீன் மிக முக்கியமானது. பிள்ளைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி பண்படுத்த வேண்டும் என்ற கானூன், சட்டங்களை, விதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர் செய்யறாங்க இப்படி. கல்யாணம் பண்ண அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல குழந்தையை கொடுன்னு கேட்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹின் என்ற துஆ தெரிந்தவங்க எத்தனை தம்பதிகள் இருக்கிறாங்க. கலிமா ஊர்கள்ல நிறைய திருமணங்களில் அப்பதான் கலிமாவே சொல்லி கொடுக்குறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அது ஒரு பிதா. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்பதான் சொல்லி கொடுக்குறாங்க, கையை பிடிச்சு கொடுத்து. அது ஒரு பிதா. மார்க்கத்தை அது கூட சொல்ல தெரியல நிறைய ஆண்களுக்கு. என்ன செய்ய? நிறைய பெண் பிள்ளைகளுக்கு ஏபிசிடி அந்த மாதிரியான உலக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதானா மார்க்க நாலேஜ் ஒண்ணுமே இல்லை, பூஜ்யமா இருக்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி வகுப்புகளுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் வர வேண்டும். ஆனா எத்தனை 17 பேர் தான் வர்றாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு மெசேஜ் நம்ம நிறைய இடங்களுக்கு அனுப்பத்தான் செய்யறோம். ஆனா அலட்சிய போக்கு. அடிபடும் போது தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்களே தவிர ஆரம்பத்திலே இந்த மாதிரியான விஷயங்களை கற்று வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வோமே, அதில் ஆர்வம் என்பது மிக குறைவு. அப்ப இதையெல்லாம் தகர்க்க வேண்டும். எதன் அடிப்படையில்? அல் ஹிவாருல் பன்னா அல்லது பினா, கட்டி அமைக்கக்கூடிய நல்லதொரு குடும்பத்தை நாம வைக்கணும். நம்ம குடும்பம், நம்ம 2 பேரும் உடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம பிள்ளைங்க நம்ம வாப்பா அம்மா போல வாழணும்ப்பா அப்படி சொல்லணும். எத்தனை பேர் அப்படி இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். எங்க வாப்பா அம்மா போல நம்ம வாழணும். எங்க வாப்பா அப்படி அன்பாக எங்க அம்மா பார்த்துக் கொள்வாங்க. எங்க அம்மா எங்க வாப்பா மேல ஒரு அன்பு. இருவருக்கும் இடையில பிரச்சனை வந்தா உடனே ஒருவர் மற்றவரை விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைகள். எங்களை வளர்ப்பதில் ஒரு கட்டமைப்பு அவங்ககிட்ட இருந்தது. சுப்ஹானல்லாஹ், நிறைய வீடுகள்ல பார்க்கின்றோம். மனைவியாக உள்ளவங்க ஆண் பிள்ளைகளை காக்காய் பிடித்துக் கொள்கிறார்கள். கணவனாக உள்ளவர்கள் பெண் பிள்ளைகளை காக்காய் பிடித்துக் கொள்கிறார்கள். காக்காய்ன்னு சொன்னா அவங்க மேல அதிகமான அன்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்ப ஆண் பிள்ளை தவறு செய்யும் போது தந்தை கண்டிக்கும் போது தாய் வந்து ஏங்க என் பிள்ளை அடிக்கிறீங்க என்று தன் பிள்ளைக்கு வக்காலத்து சப்போர்ட் செய்து அந்த பையனை தீமையிலேயே வளரக்கூடிய பையனாக ஆக்கி விடுகிறார்கள். மகன் கேட்கிறானா, எல்லாம் வாங்கி கொடுங்க, போன் வாங்கி கொடுங்க. என் மக கேட்டுட்டா, அதனால நான் போன் வாங்கி கொடுத்துட்டேன். ஏங்க என் மகளுக்கு இப்ப அந்த பிள்ளைக்கு தேவையா, படிக்கிற வயசுல ஓதுற வயசுல போய் போனை வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டா, சும்மா இருடி, என் பிள்ளை எது கேட்டா நான் வாங்கி கொடுப்பேன், அந்த பிள்ளையை கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். இப்ப இதெல்லாம் என்னதுன்னா ஒரு கவானின், ஒரு குழந்தையை வளர்க்கும் அந்த அடிப்படைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல்
மனம் போன்ற போக்கில் குழந்தையை வளர்த்தல். கடைசியில் அந்த பிள்ளை வழிகட்டு போகும்போது 2 பேரும் முட்டி மோதி அழுது கொண்டு இருப்பாங்க. அப்ப என்ன பயன் இருக்குது? பயன் உண்டா? பயன் இல்ல. பார்க்கிறோம். இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒன்று. பிள்ளை வளர்ப்பு விஷயமாக தந்தை மகன் மகள் தவறு செய்யும்போது கண்டிக்கிறாங்களா? அப்ப தந்தைக்கு சப்போர்ட்டாக, மகனே மகளே, உங்க வாப்பா ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஏன் உங்களை திட்டுறாங்க? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அது சரி செய்து கொள்ளுங்கன்னு இப்படி சப்போர்ட் பண்ணணுமா? அதை விட்டுட்டு அந்த பெண்மணி, ஏங்க என் பிள்ளைய நீங்க அடிக்கிறீங்க? தப்பு பண்ணா சும்மா அடிப்பீங்களா நீங்க? ஆனா கண்டு துண்டமா அடிக்கக்கூடாது. ஒரு பண்படுத்தும் விதமாக ஒரு அந்த அந்த தொழல தொழல 10 வயது ஆயிடுச்சு, தொழல அதுக்காக அடிக்கிறார். ஏங்க அடிக்கிறீங்க மகனை மகளை? மகன் அடிச்சாதான் அந்த தாய்க்கு பெரும்பாலான இடங்களில் அந்த தாய்க்கு கோபம் வரும். ஏங்க கோபம் வரும்? ஏங்க மகனை அடிக்கிறீங்க? அவ தொழுவான், கரெக்டா எல்லாம் தொழுதுருவான். அதுக்கடுத்து தந்தை மார்க்க அறிவு உள்ளவராக இருக்கிறாரு. மகளுக்கு வந்து ஹிஜாபோட வெளியில அனுப்புங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வந்து அந்த வயசு 6 வயசு வரும்போது, 7, 8 வயசு வரும்போது, அல்லது வயசுக்கு வரும்போது அதெல்லாம் ஹிஜாப் எல்லாம் தானா வந்துடும். அதெல்லாம் ஒழுக்கமெல்லாம் கரெக்டா வந்துடும். என்னது இது? எல்லாமே முறையற்ற நிலைகள். இப்ப மார்க்கத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதே போல நல்ல ஒழுக்கத்துடன் வளர்க்க வேண்டும். நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தையில் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு நாமும் செய்யக்கூடாது. எத்தனை தம்பதிகள் இப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகளுக்கு முன்னாலதான் சண்டையை போடுறாங்க. அவர் அந்த அந்த அம்மாவை கீழ்த்தரமா திட்ட, அந்த அம்மா கணவரை கீழ்த்தரமா திட்ட, இதை யாரு கற்றுக்கொள்றா? அந்த வளர்ந்து வரும் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆஹா, வாழ்க்கை இப்படித்தான் சண்டை போட்டுக்கணும். அதே சண்டையை அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. யார்கிட்ட தெரியுமா? அவங்க அக்கா தம்பிக்கு இடையில சண்டையை அப்ளை பண்ணுவாங்க. ஒரே அந்த பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உஸ்தாத் பிள்ளைங்க வீட்டுல ஒரே சண்டை, ஒரே அடிபடியா இருக்குது. என்ன எதனால் அது ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, அந்த பிள்ளைகள் சண்டை போடுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான் வழிகாட்டி. கணவன் மனைவியோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் மூத்தவங்க என்ன செய்யறது? சண்டை போட்டுக்கிட்டு ஒருவர் மற்றவரை திட்டிக் கொண்டே இருக்கிறத எங்க எங்க அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்றாங்க? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாகவே. அப்ப இதையெல்லாம் வந்து என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ண வேண்டும், தவிர்க்க வேண்டும். இதற்கான திட்டங்களை தான் இங்க என்ன செய்ய வேண்டும்? கவானீன், திட்டங்களை, சட்டங்களை, விதிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடன் பழகுவதில், பிள்ளைகளை பண்படுத்துவதில் எப்படி பண்படுத்த வேண்டும் என்ற விதிமுறைகளை ஏற்படுத்தி அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது, பெரும்பாலான குடும்ப மக்கள்கிட்ட இது கிடையவே கிடையாது, ரொம்ப அரிது. 4வது இந்த அடிப்படை மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, தன்தீமு அவ்காத்தி தஆம், உணவு நேரங்களை ஒழுங்குபடுத்துதல். காலையில ஃபஜர் தொழுதோமா, உடனே ஒரு டீ, கணவருக்கு ஒரு டீ போட்டுருவோம், குடும்ப பிள்ளைங்களுக்கு டீ போட்டுருவோம். அல்ஹம்துலில்லாஹ். கரெக்டா 8 மணி ஆயிட்டா பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு ரெடி தான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? பகல் நேரம் கரெக்டா துஹர் தொழிட்டு வந்துட்டோமா, வீட்டுல சாப்பாடு ரெடி, முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்க அந்த நேரத்துல ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. அதே போல நைட்டு 8 மணி 7:30க்கு சாப்பாடு ரெடி, முடிஞ்சிருச்சு. அந்த சாப்பாடை அல்ஹம்துலில்லாஹ் 8 மணிக்கு மேல சாப்பாடு அது முடிஞ்சிருச்சு. 7:30க்கு சாப்பிட உட்காந்துருவோம். அல்லது மகரிப் தொழிட்டு வந்துட்டா சாப்பாடு. அப்புறம் இஷா தொழுதுட்டோமா, அந்த சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கான ஒரு டைமிங் கொடுத்தாச்சு. இஷா வந்துட்டோமா, மாஷா அல்லாஹ், அப்படியே ஒரு இஷா முடிச்சுட்டு வந்தோடனே பேச்சுவார்த்தை எல்லாம் டக்குன்னு தூங்குறது, அதாவது நல்ல வார்த்தைகளை பேசிட்டு அப்படி தூங்கிட வேண்டும். இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், தன்தீம்ல என்னது? மேனேஜ்மெண்ட். அவ்காத்தி தஆம், உணவு நேரங்களின் மேனேஜ்மெண்ட். வன்னௌம், தூக்க நேரங்கள் மேனேஜ்மெண்ட். எப்ப தூங்குறது, இதெல்லாம் இந்த ஒழுங்கே இல்லை. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை நோக்கி நம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. சாப்பாட்டுல ஒழுங்குமுறையே இல்லைத்தான், ஒழுங்குமுறையே இல்லை.
ஒரே ஹோட்டல் 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 ஹோட்டல். நைட்டு 12 மணிக்கு தூங்குறது, காலையில 8 மணிக்கு அந்த அம்மா எந்திரிப்பாங்க. எழுந்த உடனேயே ஹோட்டல்ல ஒரு ரொட்டியை வாங்கி மகனுக்கு மகளுக்கு முடிஞ்சிருச்சு, அதுல குழம்பு ஊற்றி கொடுத்து அனுப்பிடுறது. இவங்க அந்த ரொட்டி வடையை சாப்பிட்டுட்டு காலை உணவு போயிடுச்சு. அந்த இந்த பழைய எண்ணெயில் பொரிக்கப்பட்ட அந்த உணவானது பிள்ளைகளுக்கும் கேடாக அமைகிறது, பெற்றோருக்கும் கேடாக அமைகிறது. என்ன காரணம்? ஒழுங்கற்ற நிலை, தூக்கத்துல ஒழுக்கம் இல்லை, ஒரு தர்த்தீப் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. கரெக்டான நேரத்துல கரெக்டா மகரிப் தொழுத உடனே சாப்பிட்டோமா, இஷா தொழுதமோ உடனே படுத்தோமா அப்படின்னு சொன்னா 9:30க்கு படுத்தோம் சொன்னா, ஒரு 10 மணிக்கு படுத்தோம் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் 11, 12, 1, 2, 3, 4, 5, 7 மணி நேரம் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்குது. 5 மணிக்கு எழுந்தோமா, அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ர தொழுதுட்டு அதுல இருந்து தூங்காம அப்படியே ஒரு டீ போடுறது, கொஞ்சம் வாக்கிங், அப்படியே அல்லது நல்ல சாப்பாடு சமைக்கிறது. இப்ப இதுல இருக்கும்போது என்னவாகும் அப்படின்னு சொன்னா, உடல் ஆக்டிவா இருக்கும். அதே போல வத்திராசா வசஃபர், படிப்பதற்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, சஃபர் ஒரு பயணத்திற்காக உமாவை பார்க்க போறோம், பக்கத்து ஊருக்கு போகணும், அதுக்கு போகணும்னு சொன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை ஒழுங்குபடுத்துதல் அவசியமாகும். இப்ப கணவன் மனைவி உட்கார்ந்து தூங்கும் நேரம், சாப்பாடு நேரம், அதே போல கணவர் இருவருமே கற்றல் இருக்க வேண்டும். திராசா ரொம்ப அவசியமானது. பிள்ளைகள் படிப்பதற்கான நேரம், மகரிப் இன்னைக்கு பார்க்குறோம். ஏன் பிள்ளைங்களை டியூஷன் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான பெற்றோர்கள் டியூஷன் அனுப்புறதுக்கு காரணம் என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. பிள்ளைகளையே வீட்டில் உட்கார வைத்து இந்த நேரத்தில் அவங்களும் உட்கார்ந்து படிக்கக்கூடிய நிலை இருந்தால், படித்த பாடத்தை பிள்ளைகள் படிக்கும் போதே அது அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். அங்கே போய் படிக்க தேவையில்லைங்க, ஒரு கூடுதலான இன்னொரு இடத்துல போய் அனுப்பி படிக்க வைக்க தேவையில்லை. வீட்டையே ஒரு டியூஷன் சென்டராகவும் நல்லதொரு பயிற்றுவிக்கும் இடமாகவும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும் இடமாக அந்த பெற்றோர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். டைம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த டைம் மேனேஜ் பண்றது இல்லை. அப்ப மகரிப் டு இஷா வரைக்கும் பிள்ளைகளை உட்கார வைத்து குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுப்பது, அவங்க ஸ்கூலில் படித்த பாடங்களை படிக்க வைப்பது, நீயே உட்கார்ந்து ஓனா படி, செல்ஃப் ஸ்டடீஸ் வந்துட்டாதானே அந்த உணர்வு ஏற்படும். அதை ஏற்படுத்தணும். முன்கூட்டியே பிள்ளை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே இந்த மாதிரி திட்டங்கள் போட்டாங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வரும். இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பிறகு டைம் இல்லை, ஒரே ஒர்க்கா இருக்குது, அதா இருக்கு, இதா இருக்குன்னு ஒரே என்னவாக இருக்கும், முடியலைன்ற சிந்தனை தான் ஏற்படும். ஆகவே பெற்றோர்கள் கண்டிப்பாக உணவு நேரங்கள் தொடர்பாகவும், தூக்க நேரங்கள் தொடர்பாகவும், படிப்பு நேரங்கள் தொடர்பாகவும் இருவருமே ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்க வேண்டும். மகரிப் இஷா வரைக்கும் ஒரு புத்தகத்தை படிக்கணும். பிள்ளைங்க படிப்பாங்க, நாமளும் உட்கார்ந்து ஓதுவோம், படிப்போம், தர்ஜுமா படிப்போம், இஷாக்கு பின்னால ஒரு தர்ஜுமா படிப்போம், ரியாது சாலிஹின் டெய்லி வீட்டில் ஒரு ரியாது சாலிஹின் படிப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணி கணவருக்கு அனுப்புவோம். இன்னைக்கு நாங்க படிச்சது கேளுங்கன்னு சொல்லலாம், ஒரு அறிவை வளர்க்கலாம். பயணத்தின் தொடர்பான நேர மேனேஜ்மெண்ட் பண்ணுவது அவசியமான ஒன்றாகும். நல்ல வெற்றிகரமான குடும்பத்திற்கு தேவையான ஒன்றாகும். அடுத்து ஐந்தாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தங்களுக்கு மத்தியில் இருவரும் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு கொள்ள வேண்டிய ஒழுங்கில் 5வது ஒழுங்கு என்னன்னு சொன்னா, மன்உன் நிகாஷி. நிகாஷ்ன்னு சொன்னா ஜிதால், தர்க்கம், பல அர்த்தம் இருக்குது. நிகாஷ்னு என்ன அர்த்தம்? தர்க்கம் செய்தல். அதே போல பயனற்ற பேச்சுக்களை பேசுதல். நிகாஷுக்கு என்ன மீனிங் தா? அல் ஜிதால், தர்க்கம் செய்தல். அதே போல நிகாஷுக்கு மற்றொரு அர்த்தம் என்ன? பயனற்ற பேச்சுவார்த்தைகளை பேசுதல். எந்த பயனுமே இருக்காது, வெட்டி பேச்சு. இந்த வெட்டி பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எப்போதுமே இந்த வெட்டி பேச்சுக்களை தவிர்க்கணும். விவாதம் செய்து கொண்டிருப்பது, தர்க்கம் செய்யறது, கணவன் மனைவி இடையில இந்த மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக குறிப்பாக தூங்குவதற்காக கணவர் வரும் நேரத்தில் தர்க்கம் செய்வதை, விவாதம் செய்வதை, வெட்டி பேச்சுக்களை
மனைவியாக உள்ளவங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு வாலிபர் வந்து என்று சொன்னார், உஸ்தாத், என்னுடைய மனைவி தூங்கக்கூடிய சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரம் வந்த உடனேயே நான் தூங்குறதுக்காக நானே வேலையை போயிட்டு களைப்பாக வந்து படுக்கலான்னு வந்தா, அந்த நேரத்தில் நறுக்குன்னு ஒரு கொட்டிட்டு அதாவது நான் சாடமாரியா சில விஷயங்கள் சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு மத்தியில எல்லாத்துக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் முன்னால தராம விட்டுட்டீங்களே அப்படின்னு. ஒரு சாக்லேட்டை வந்து முன்னால தன் மனைவி கொடுக்கல, அதுக்கு முன்னால அவங்க அக்காவுக்கோ தம்பிக்கோ அவங்க வாப்பாவுக்கோ கொடுத்துட்டாங்க. என்னைய அந்த இடத்துல நீங்க சங்கைப்படுத்தவில்லையா? அல்ல பெரியவங்களுக்கு கொடுத்தாங்க. உங்க உம்மா வாப்பாவை விட நான் வந்து கீழ்த்தனமா போயிட்டேனா? என்னை கண்ணியப்படுத்த மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அங்க தர்க்கத்தை ஆரம்பிக்கிறது. அப்புறம் 2 பேத்துக்கு மேல சண்டை. அப்புறம் 2 பேரும் ஒதுங்கி அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி படுத்து கொள்ளக்கூடிய நிலை. அதே இன்னொரு ஒரு கவுன்சிலிங்கா வந்தது. தூங்கின பிறகு நான் தூங்கிறேன், களைப்புல தூங்கிறேன். அப்பதான் என்ன செய்யறாங்க? எட்டி உதைக்கிறார்கள். ஏதோ ஒரு சைக்கோ போன்று என்னுடைய மனைவி எனக்கு தென்படுகிறது. ஆனா அவங்க மனநோயாளி எல்லாம் கிடையாது. என்னன்னா இந்த மாதிரி மெச்சூர்மெண்ட் இல்ல, மெச்சூர் இல்ல. அது மெச்சூர் தானே தான், மெச்சூரிட்டி இல்ல. நான் தப்பா சொன்னா திருத்தி கொடுத்துருங்க. மெச்சூரிட்டி இல்ல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியல எப்படி அணுக வேண்டும். ஆகவே வந்து இந்த மாதிரியான நிலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல வைத்துதான் கணவர்கிட்ட வந்து அவர் செய்த சில விஷயங்களை எல்லாம், தவறுகளை எல்லாம் அவற்றை கேட்டு தெளிவுபடுத்தி அவரை ஒரு சின்ன பின்னமாக ஆக்கி அதன் பிறகுதான் தூங்க வேண்டும் என்ற நிலையில் அறியாத சில பெண்கள் இருக்கிறாங்க. இது மிக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். எந்த பயனும் கிடையாது. ஆனா அதே சமயத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த அந்த வழிகாட்டுதலை பின்பற்றலாம். ஒரு முக்கியமான தகவல் கணவன்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனா உடனே சொன்னா கோவப்படுவாங்க அல்லது வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போல நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு, நல்ல ஒரு சர்டிஃபிகேஷன் அந்த இல்லற வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுத்த பிறகு, அப்புறம் எல்லாம் முடித்த பிறகு அழகான முறையில் அழகான முறையில் எத்தி வைக்கிறாங்க. யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவை பின்பற்ற வேண்டும் நம்முடைய தாய்மார்கள், பெண்மணிகள். எவ்வளவு அழகான ஒரு ஒரு முன்மாதிரி, எக்ஸாம்பிள் தானமா? சுப்ஹானல்லாஹ். எல்லா பெண்களுக்குமான முன்மாதிரி, அழகான ஒரு முன்மாதிரி சஹாபியான ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருக்குது. அதே போல அல் புஅது அனி ஸராஹ், ரொம்ப மிக முக்கியமானது. ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, கத்தி பேசுவதை விட்டும் தூரமாக விட வேண்டும். புஅதுன்னு சொன்னா என்னது? தூரமாகுதல். கணவனுக்கு முன்னால மனைவி கத்தி கத்தி பேசுறது, கணவராக உள்ளவர் மனைவிக்கு முன்னால கத்தி கத்தி பேசுறது, அதை பண்ணு, இதை பண்ணு. வல் கதப இன்த ஹுதூசி ஹதஇன், தவறு ஏற்படும் நேரத்தில் கோபப்படுவது, அதே போல கத்துவது, கூச்சலிடுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மனைவி தப்பு பண்ணிட்டாங்களா, உடனே கோபப்பட்டு கத்துறது தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல கணவன் ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, நிற்க வைத்து சப்தமோட்டு அவரை கத்தி காயப்படுத்துவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், இந்த விஷயங்கள் நடைபெறுகிறது. இருவருக்கும் இடையில் இந்த நிலை அதிகமாக காணப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹாத்துகள், சாலிஹீன்களை தவிர. ஆகவே இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது, எழுதி வைக்கணும். இதெல்லாம் எழுதி வைத்து ஒரு வீட்டிலே ஒட்டி வைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே. அல்லது அவங்கவுங்க டைரியில இதை எழுதி வைத்துக் கொள்ளணும். சும்மா வெறும் ஹார்ட்டையும் அதுக்கிடையில ஒரு அவர் பேரையும் இவர் பேரையும் எழுதி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? செயின்ல எழுதி போட்டுக்கிறாங்க, அவருடைய இனிஷியலையும் இங்கிட்டும், ஐயோ இந்த ஒரு இங்கிலீஷையும் போட்டுக்கிறாங்க. கையில செயின்ல போட்டுங்க, மோதிரத்தை போடுங்க. என்ன ஃபாயிதா? மாஃபி ஃபாயிதா. ஷேக் சொல்ற மாதிரி வலா ஃபி ஃபாயிதா. சும்மா போட்டோ வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். என்ன ஃபாயிதா இருக்குது? அதை தான் அந்த பீரோல வச்சுக்கிறாங்க, அதுல வச்சுக்கிறாங்க, டைரியில் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன ஃபாயிதா? இந்த மாதிரியான கானூன்களை எழுதி வச்சுக்கிறாங்க. இதுலதான் ஃபாயிதா இருக்குது. நமக்கு மத்தியில சத்தம் விட்டு நான் உங்கள்ட்ட பேச மாட்டேங்க. இவர் சொன்னா, அம்மா உங்களுக்கு முன்னா நான் இனிமே கோபம் ஏற்பட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டதை போல
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட எங்கள் நபி அவர்கள் நடந்து கொண்டதை போல நான் நடந்து கொள்வேன். நீங்க நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்க அம்மாட்ட நடந்து கொண்டாங்களா இல்லையா? தட்டை உடைத்து விட்டார்கள் எங்கள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் பேசல. அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பைய உடைக்கப்பட்ட அந்த துண்டுகளை எடுத்து அப்படி ஒதுக்கி போட்டுடுறாங்க. எவ்வளவு ஒரு முன்மாதிரி! இந்த மாதிரி முன்மாதிரி எங்க கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். எங்க கிடைக்கும்? அவ்வளவு முன்மாதிரி நபி அவர்களிடத்தில் இருக்கிறது. உஸ்வத்துன் ஹஸன. அந்த ஆயா எப்படித்தான்? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன. நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களுக்கு அழகை முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. எவ்வளவு அழகிய முன்மாதிரி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். யார் இப்படி நடக்க முடியும்? ஒரு தப்பு பண்ணிட்டால் அந்த இடத்தில் கணவர் தப்பு பண்ணிவிட்டால் மனைவியாக உள்ளவங்க அமைதியை ஃபாலோ பண்ண வேண்டும். மனைவி தப்பு பண்ணிவிட்டால் கணவராக உள்ளவர் அந்த இடத்தில் அமைதியை ஃபாலோ பண்ண வேண்டும். கத்துவது கோபம் கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைக்கான அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படை, இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா வெறுமனமே இந்த இனிஷியலை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு அரபிக்கில் வேற போட்டுக்கிறாங்க. மாஃபி ஃபாயிதா லா ஃபாயிதா இல்ல, சும்மா அது பேருக்கான ஃபாயிதா தான். ரியாலிட்டி என்ன இருக்குது? இந்த மாதிரியான ரியாலிட்டி பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகளை எழுதி வச்சு ஃபாலோ பண்ண. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒன்று, இத முடிச்சலாம் இன்ஷா அல்லாஹ். கஸ்ருல் ஜுமூத். ஜுமூதுன்னு சொன்னா கஸ்ருண்டா உடைத்தல். அல் ஜுமூத் அப்படின்னு சொன்னா முட்டுக்கட்டை. பல அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சோம்பல். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா அஸ்வஹ், உள்ள இறுக்கம். இப்ப இந்த உள்ள இறுக்கம், சோம்பல், இது போன்றவைகளை உடைத்து எறிய வேண்டும். இருவருக்கு மத்தியில், நமக்கு மத்தியில சோம்பலை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். அதே போல முட்டுக்கட்டை இருக்குது, முட்டுக்கட்டையான நிலை. அதான் சொன்னோமா இல்லையா? ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு பூ வாங்கி கொடுக்கலையா, பூ வாங்கிட்டு வரல என்பதற்கு அன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பூ வாங்கிட்டு வரணுமா இல்லையா? அது ஏன் வாங்கிட்டு வரல? அதுக்காக அன்றைய தினம் ஒரு சண்டை. உங்க குடும்பத்தான வரும்போது என்னை நீங்க கண்டுகொள்ளவில்லையே, அதுக்கு ஒரு சண்டை. எனக்கு ஏன் செருப்பு வாங்கி தரவில்லை, அதுக்கு ஒரு தலாக். அதெல்லாம் ஊர்ல நடக்குது. எனக்கு ஏன் எண்ணெய் வாங்கி தரவில்லை, அதுக்காக வேண்டி உங்க கூட வாழ முடியாது என் நிலைக்கு போயிடுறாங்க. எங்க அத்தா எங்க வாப்பா கரெக்டா மாதம் ஆகிவிட்டால் எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க. நீங்க ஆனா இவர் நிறைய பண்ணியிருப்பாரு. அவங்க வாப்பா, அவங்க தந்தை, அவங்க சகோதரர்கள் வாங்கி கொடுத்த ஒரு துணி இருக்குது, அது தங்கம். அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஒரு துணி தங்கம். கணவர் வாங்கி கொடுத்துப்பா நிறைய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். முட்டுக்கட்டையாக எது இதெல்லாம் இருக்குது, சும்மா பேசாம இருக்குது, சண்டை போட்டுட்டு இருக்குது, 10 நாள் பேசாம இருக்கிறது, சமைத்து கொடுக்காம இருக்கிறது, பழிக்கு பழி வாங்குறது, இந்த மாதிரியான முட்டுக்கட்டைகளை உடைத்து விட வேண்டும். விட்டு கொடுத்தல், சந்தோஷமாக வாழ பழகுதல் போன்ற நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அன்றாட வாழ்க்கை முறையை மாற்றுதல். ஆனா இதுல சில விஷயங்கள் வரும், அதெல்லாம் ஏழையாக உள்ளவங்க ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நினைத்தா ரொம்ப கஷ்டமாயிடும். சில பின்னால வருது சில உதாரணங்கள். அன்றாட வாழ்க்கையின் முறையை மாற்றுவதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? முட்டுக்கட்டைகளை உடைக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டைகள், மன இறுக்கங்கள், அதே போல கஞ்சத்தனமான நிலைகள், சோம்பலா நிலைகளை முறியடிக்க வேண்டும். அதே போல அன்றாட வாழ்க்கை முறையை கொஞ்சம் அவ்வப்போது என்ன செய்து கொள்ள வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அது எப்படி? அப்படின்னா பின்வரக்கூடிய சில உதாரணங்கள் அடிப்படையில் அது அமையும். 1வது,
பில் இஹ்திமாமி பிர் ரஹ்லாத்தி தர்ஃபீஹிய்யா. ரஹ்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? டிராவல், பயணம். சில பொழுதுபோக்கு பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமா. ரிஹ்லாத், ரிஹ்லா பிர் ரிஹ்லாத்தி தர்ஃபீஹிய்யா. சில பொழுதுபோக்கு பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக. அப்படின்னு சொன்னா சில செல்வந்தர்கள் பொழுதுபோக்கு தான் முக்கியத்துவமே கொடுப்பாங்க. அவங்க வார வாரம் அல்லது மாதம் மாதம் என்ன செய்யணும்? கண்டிப்பா கொடைக்கானல் போகணும், கண்டிப்பா ஊட்டி போகணும், கண்டிப்பா வந்து அங்கே போகணும், இங்கே போகணும்னு சில பிளானிங்லாம் இருக்கும். அது ஏழையாக உள்ளவங்க ஃபாலோ பண்ண என்னவாகிறது? தலையில துண்டை போட்டுட்டு கடன் வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஆகையால் இதை வந்து சரியான முறையில் அணுக வேண்டும். அப்ப அவங்களுக்கு ஏற்றால் போல் பக்கத்துல கடல் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா எது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீயா ஊர்ல ஒரு ஊர்லயும் கடல் இருக்கும். கடலில் அனாச்சாரம் இல்லைன்னு சொன்னா, அப்ப வாரத்துல ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே போறது. அதுக்குன்னு வேலை இருக்குது, வார வாரம் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? வார வாரம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நிலைகள் இருக்கணும். புரிந்து நடக்குதல் என்பது கண்டிப்பாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாகும். அப்ப இந்த பொழுதுபோக்கு இதுல ரொம்ப கவனிக்கணும். சில பெண்கள் பார்க்குற ஊர்கள்ல கணவர் இங்க வெளிநாட்டுல இருக்கிறாரு. வர்றது ஒரு வருஷத்துல 1 மாசம் லீவுக்கு வருவாரு. வரும்போதே அந்த அம்மா நிறைய ஊருக்கு போக வேண்டிய பிளானிங்க போட்டு வச்சிருவாங்க. அவரு அவரு போய் இந்த 1 மாதமும் ஒரே சுத்தல்லையும் இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 செலவு பண்ணிட்டு கடனாளியா திரும்ப பஹ்ரைன் வருகிறார். அந்த கடனை அடைச்சிட்டு இவர் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்? எப்படி ஒரு ஊர்ல போய் ஒரு கடைய வைக்க முடியும்? ஒரு செட்டில் ஆக முடியும்? இதே ஊருக்கு போனா அ போகும்போது வாங்கிட்டு போகக்கூடிய ஜாமான்களுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணிடுறாங்க. ஊர்ல போய் செலவு பண்றதுக்கு 1,00,000. போக்குவரத்து செலவு ஒரு 50,000. மொத்தம் எவ்வளவு ஆயிடுது? 2,00,000 ஆயிடுது. இப்ப நார்மலா சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு காசும் சேமிக்க முடியாது. அ ஊருக்கு போய் ஒரே ஊட்டியும், கொடைக்கானல் போயிட்டு வந்தா அதுல ஒரு ரூ. 50,000 செலவாயிடுது. முடிஞ்சிருச்சு. கடனாளியா போய் விடுகிறார். அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இல்லாம விடுது. டிராவல்ல போயிட்டு அவரு என்னவாயிடும்? அவருக்கு ரொம்ப உடல் அசதிகள் ஏற்பட்டு விடும். அதனால தான் மருத்துவர்கள், எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூறுகிறார்கள், வெளிநாட்டு வாழ்க்கையில் கணவரும், உள்நாட்டில் பெண்ணுமாக இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு மத்தியில் இல்லற வாழ்க்கையே 58 ஆண்டுகளில் 58 வயசுல தான் வெளிநாட்டுல இருக்க முடியும். அவங்களுக்கு ஏற்பட்ட குடும்ப வாழ்க்கை எவ்வளவுன்னு சொன்னா 6 மாதம் தானா. முடிஞ்சிருச்சு. வாழ்க்கையில 6 மாதம் தான். அதிகமாக கிடைப்பது கிடையாது. அதிலும் பிரச்சனைகள், சண்டைகள் வந்து விடுகின்றன. ஊருக்கு வந்தா ஏன்னா 1 ஆண்டு காலமாக இவரு தனியாக இருந்து வேறொரு வாழ்க்கையை பழகிக் கொண்டிருக்கிறாரு. அந்த பெண்மணி ஊர்ல வேறொரு வாழ்க்கையில பழகிக் கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் 1 மாசம் வரும்போது எப்படி அவங்கள கவனிக்கிறது, எப்படி நடந்து கொள்றது என்று அந்த அம்மாவுக்கு சரியான புரிதல் இல்லை. இவங்களுக்கும் குடும்பத்தோடு இருக்கும்போது பிள்ளைகள் அவங்கள எல்லாத்தையும் அவங்க கவனிக்க வேண்டுமே. அதுல எப்படி விட்டு கொடுத்து போறது, எப்படி நடக்கிறது என்ற புரிதல் இல்லாத காரணத்தினால் சண்டை. நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்த காட்சிகள். கடைசியில சண்டை முடிஞ்சு எப்படா வெளிநாடு போவேன் என்ற நிலையில அவர் இருப்பார். அந்த அம்மா எப்படா இவர் போவாரு என்ற நிலையில இருப்பாங்க. கடைசியில நாள் வந்தவுடனே அவர் பெட்டி தூக்கிட்டு உடனே வந்துருவாரு வெளிநாட்டுக்கு. 58 வயசு ஆகும்போது அவருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை நிச்சயம் இல்லை. ஊருக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற கவர்மெண்ட் உடைய விதியின் அடிப்படையில் அவர் ஊருக்கு செல்ல வைக்கப்படுவார். ஊருக்கு சென்றால் அந்த அம்மாவிடம் 1 மாதம் தான் அந்த மனிதருக்கு, ஆணுக்கு மதிப்பு இருக்கும். 1 மாதம் தாண்டிய உடனேயே அதென்னது வேலையில்லா வெட்டி என்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பித்து ரொம்ப கீழ்த்தரமாக பெண்கள் ஆண்களை நடத்தக்கூடிய மிக ஆபத்தான நிலைகளை கண்கூடாக பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக நம்ம ஒரு பாடம் நடத்த வேண்டும். பாரக்கல்லாஹு. அடுத்து அப்ப என்னன்னு சொன்னா பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு பயணங்களில் முக்கியத்துவம் காட்டுதல். ஆனால் அது என்னவாக இருக்க வேண்டும்? வரம்பு மீறிய நிலையில் இருக்கக்கூடாது. செல்வந்தர்கள் போறாங்க என்பதற்காக நடுத்தர மக்கள் அவங்கள பார்த்து அதே போல ஏற்படுத்திக் கொள்வது நல்லதல்ல. அவர்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு எளிமையான நிலையை மேற்கொள்ள வேண்டும். அது ரொம்ப நல்லது.
அல் ஜமீல் இலல் அமாக்கினில் ஹாலியத்தி மினல் முன்கராத், பாவமான செயல்கள் நடைபெறாத அழகிய இடங்களுக்கு செல்லுதல், பயணத்தை மேற்கொள்ளுதல். பாவங்கள் நடைபெறாத மனதிற்கு இன்பத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளுதல். இதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது பெண்கள் அப்புறம் இது கட்டாயம் சொல்லிட்டு நீ மாதம் எங்களுக்கு ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் கூட்டிட்டு போகணுங்க, அப்பதாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி அப்படி தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அப்படி சில பெண்களுக்கு ஆசை என்னவா இருக்கும், சுத்துறதும் ஆசையா இருக்கும். அங்க அதிசயம் போகணும், மதுரைக்கு அதிசயம் போக வேண்டும், அந்த பொருட்காட்சிக்கு போகணும், இந்த பொருட்காட்சி போகணும், அதுக்கு போகணும், இது போகணும், அப்படியே பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் அவர் போயிட்டு இருந்தா அவர் வேலைக்கும் போக முடியாது. உண்மையா இல்லையா? மாஷா அல்லாஹ், ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சாலிஹான தம்பதிகள் திருமணம் முடிந்த பிறகு கணவருடைய வேலை இருக்கிறது, அவங்க வேலையில ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவியினர்கள் செல்லக்கூடிய நிலையை அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் முடிந்த உடனேயே என்கேஜ்மெண்ட், என்ன அதுக்கு பேரு தான் ஹனிமூன், அது என்ன கனிமூன் ஹனிமூன், அதுல ஒரு 50,000 செலவு செய்யறது. இப்ப இந்த மாதிரி நிலைகளை விட்டு நல்ல சாலிஹாத்துகள் தவிர்த்து கொள்றாங்க, கணவருக்கு உதவி பண்றாங்க. சாலிஹாத்து அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வாங்க. இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தங்களுக்கிடையில் எந்த ஒரு கலக்கம் ஏற்படாத அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். ஹத்தா லா தக்துரு ஸஃப்வ ஸௌஜைன், கணவன் மனைவியினுடைய அந்த தூய்மை மாசுபடாத விதத்தில். கதர யக்குதுரு அப்படின்னு இந்த வினைச்சொல் அப்படின்னு சொன்னா தூய்மை போனது, மாசுபட்டது, அழுக்கடைந்தது என்று அர்த்தமாகும். ஹத்தா லா தக்குதுரு, தக்குதுருன்னு சொன்னா அழுக்கடையாத விதத்தில், மாசுபடாத விதத்தில். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வாரம் போய் பார்க்ல போய் எல்லா ஃபேமிலி எல்லாம் ஒன்று கூடுறது, அதுக்கு பேர் என்ன, கெட் டுகெதர், கேதரிங், ஏதோ சொல்றாங்களா இல்லையா? இப்படி எல்லாம் ஒன்று கூடும்போது மார்க்கத்தின் விதிமுறை அங்க அவங்களுக்கு பின்பற்றது இல்லை. பெண்கள் ஆண்கள் கலப்பு இருக்குது, ஆண் பெண் மற்றவங்க பார்த்து பேசுறாங்க, கடைசியில பார்த்தா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்படுது. உங்களை விட அவர் நல்லா இருக்கிறாருங்க அப்படின்னு இந்த அம்மா ஒரு வார்த்தை விட்டுடுவாங்க. இது எதனால ஏற்பட்டதுன்னா, இந்த மாதிரி ஆங்காங்கு போய் கூட்டிட்டு போனது. நல்லா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு அதே போல பயணங்கள் போகும்போது அங்க அந்நிய ஆண்களுடன் பேசக்கூடிய நிலைகள் அந்த பெண் மேற்கொள்ளும் போதும், இவர் அந்நிய பெண்ணிடம் பேசக்கூடிய நிலைகள் மேற்கொள்ளும் போதும், அதனால இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை நிலை என்னவாகுது, கரைப்படைந்து விடுகிறது. உடனே அந்த பெண், உங்களை விட அவர் ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, முடிஞ்சிருச்சு. இவர் எப்பயாவது, உங்களை விட அந்த பெண் ரொம்ப கொஞ்சம் வெள்ளையா அழகா இருக்கிறாங்களே, முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த ஒரு மாசு ஏற்படக்கூடிய நிலை இந்த பயணத்துல இருக்குது. அந்த மாதிரிலாம் ஏற்படாத விதத்தில் ஒரு கண்ணியமான முறையில் என்ன செய்ய வேண்டும், போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எளிமையை பின்பற்ற வேண்டும். அதுக்குன்னு மாதாந்திரம் ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், வருஷம் ஆயிட்டா நம்ம வந்து கொடைக்கானல் போகணும், அது வந்து ஃபர்த ஐன் இப்படிலாம் இருக்குதுதா, ஃபர்த ஐன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவருடைய கஷ்டம், அவருடைய நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் நடக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பான. செய்தோமோ மிக முக்கியம், சிரிக்காது. இதெல்லாம் நடக்குது தாத்தா, இது உண்மைதானே, நடக்குது தானே. பாருங்க, ஊட்டி கொடைக்கானல் போனா அங்க எல்லாமே ஹிஜாப் போட்டுட்டா இருக்கிறாங்க. ஊட்டி கொடைக்கானல் அதிசயம் போனா ஹிஜாப் போட்டு இருக்காங்க. அதிசயத்துல போய் பாருங்க, பெண்கள் நான் போனது இல்லை, அது உஸ்தா எல்லாம் ஷைத்தைப்லாம் என்னத்தை போடுவான். அங்க போனவங்க சொன்ன கேள்வி, அங்க என்ன, பெண்கள் குளிக்கும் போது அரைகுறை ஆடையோட தான் குளிப்பாங்க. அப்ப நீங்க அங்க போயிட்டு உங்க கணவர் வந்து கண்ணில் நான் பாட மாட்டேன் இப்படியே இருப்பாரு, அங்கே உள்ள ஆண்கள் அரைகுறையமா தான் குளிப்பாங்க. அப்படித்தானே இருக்குது. ஊர்கள் எல்லாம் வந்து அங்க மார்க்கத்தையே ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி இடங்களே டோட்டலா என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். உஸ்தாத் சொல்லிட்டாங்களே, மாதாந்திரம் பிலிஹ்திமாமி பிர்ரிஹ்லாத்தி தர்ஃபிஹிய்யா, அப்படின்னு உஸ்தாத் சொன்னாங்களே, அப்ப தர்ஃபிஹிய்யா பொழுதுபோக்கு ஒரு பயணத்தை நம்ம வந்து ஏற்படுத்தணும். வாங்க அதிசயம் போவோம், வாங்க அந்த பார்க்கு போவோம். பார்க்ல பார்த்தா அங்க வந்து ஹராம் நடக்குது. வீட்டுக்குள் நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம்
இன்றைய அறிவியினர்கள் என்ன செய்யறாங்க, அறிவின இளைஞர்கள் இளைஞிகள் அங்க நடத்துறாங்க. அப்ப பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு போகும்போது ஒரு ஆணு ஒரு ஒரு பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் உட்கார்ந்துக்கிட்டு அன்னுக்குள்ள ஒரு சில சில்மிசமான சேட்டைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போய் உங்க பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு நீங்களும் அதே போல உட்கார்ந்து பேச நினைக்கிறாங்க. காலேஜ்ல இருக்குது. அப்ப இதெல்லாம் ஹராம் தானே. இதெல்லாம் கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு இருந்தா அங்க என்ன ஏற்பட்டுரும் கடைசியில அங்க அந்த கணவன் மனைவிக்கும் இடையில் உண்டான அந்த அந்த தூய்மை நிலை மாசுபடிந்து விடும். மாசுபடியாத நிலையில் ஆண் பெண் கலப்பு இல்லை, அங்கெல்லாம் அனாச்சாரம் இல்லை, அந்த மாதிரி நல்ல இடமா இருக்குன்னு சொன்னா அங்க போறதுக்காக நம்ம ஒரு பிளானிங் பண்ணலாம். இல்லைன்னா சபர் செய்ய வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துல உண்டு. இங்க சபர் செஞ்சு இந்த மாதிரி ஹராம் இருந்து நாங்க தவிர்த்து கொள்வோம். ஊட்டி கொடைக்கானல் போனால் அங்க பாதுகாப்பா நிலை இருக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ். அங்க பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி தவறான காட்சிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் அங்கு ஏற்பட்டு விடலாம், தவறான காட்சிகள் நமக்கு ஏற்பட்டு விடலாம். உண்மைதானே? ஆகையால் நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வணக்க வழிபாடுகளில் மற்ற நல்ல வீட்டிலேயே நம்ம அல்லது நம்ம பாதுகாப்பான பக்கத்துல ஒரு கொள்ளை இருக்குது, பாதுகாப்பான ஒரு நிலை இருக்குதுன்னா அங்கே போகலாம். அதுக்கும் செலவினங்களை பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப அந்த செலவினங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் எந்த ஒரு நெருக்கடி இல்லை என்று சொன்னால் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், செல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் நான் தெரிந்து கொள்ளணும். உஸ்தாத் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில புரியாம சில தவறான விஷயங்களின் பக்கம் போய்விடக்கூடாது, கஷ்டத்தின் பக்கம் போய்விடக்கூடாது. அடுத்து மிக முக்கியமானது காலை உணவு தயாரிப்பதில் அல்லது உணவு தயாரிப்பதில், சரிங்களா, பல வகையான உணவு முறை பட்டியல்களை ஏற்படுத்திக் கொள்வது. இஅதாதுனா தயாரிப்பு செய்தல். வாஜிபாத்தில் கதாஇய்யா, கதாண்டா உணவு, காலை உணவுக்கு சொல்லப்படும், பகல் உணவு. சரிங்களா? அப்ப உணவுகளை தயாரிப்பு செய்வதில் பல வகையான நிலைகளை மனைவியாக உள்ளவங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப காலை உணவுகள் எடுத்துக்கொண்டோம்னா சரிங்களா உஸ்தாத்? உணவு கதா அப்படின்னு சொன்னா வெறும் உணவு, கதாஇய்யா அப்படின்னா உணவு, மதிய உணவு. சரி. அல்வாஜிபாத்துல் கதாஇய்யா அப்படின்னா என்ன மீனிங்? உணவு, வாஜிபான காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு இருக்குதா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒன்று. இன்னைக்கு இந்த சமைத்தல் என்ற நிலையே பெண்களிடத்தில் குறைந்து வருகிறது. ஹோட்டல் என்ற மோகம் அதிகமாகி வருது. மாதாந்திர ஆயிடுச்சுன்னு சொன்னா மாதத்துல ஒரு நாள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி வெளியில போய் நம்ம சாப்பிடணும் என்ற ஒரு மென்டாலிட்டிக்கு பெண்கள் உருவாயிட்டாங்க. வீட்டுல சமைத்து நல்ல உணவை சாப்பிடுவோம், ஆரோக்கியமா இருப்போம் என்ற நிலை குறைந்து வெளியில போய் சாப்பிட்டு ஒரு 10,000 செலவு பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வருது. ஆனா அதெல்லாம் சரியானது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஆரம்பத்துல சொன்னதை போல நைட்டு லேட்டு தூக்கம், காலையில லேட்டா எந்திரிக்கிறது, உடனே என்ன செய்யறது, வீட்டுக்கு முன்னால போகக்கூடிய வடையை வாங்கி பிள்ளைக்கு அனுப்புறது, இவங்க 2 வடையை வாங்கி சாப்பிட்டு காலை டிஃபனை முடிச்சுறது. அந்த அளவுக்கு சோம்பேறிகளாக நம்முடைய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் மாறி வருகிறார்கள். மாற்றப்பட வேண்டிய வருத்தத்துக்குரிய விஷயமாகும். எனவே நல்ல உணவுகளை, பல வகையான உணவுகளை வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைத்து கொடுப்பதில் பெண்கள் ஒரு பட்டியலிட்டு செயல்பட வேண்டும். காலை உணவு, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் புட்டு, ஒரு நாள் இடியாப்பம் என்று ஒவ்வொரு வகை வகையாக செய்து கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு மத்தியில நல்ல ஆரோக்கியம் காணப்படும், கணவருக்கு இடையிலும் ஆரோக்கியம், அவங்களுக்கும் ஆரோக்கியம் காணப்படும், நல்ல நிலை ஏற்படும். என்னமா கரெக்டா நல்ல ஒரு பாயிண்ட கொடுத்தாங்க. கணவரா உள்ளவரும் என்ன செய்யணும்னு சொன்னா வெளியில இருந்து காய்கறிகளை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உதவிகளை பண்ணணும். எல்லாமே அந்த அம்மாவே செய்யணும்னு சொல்லிட்டு அம்மா தலையிலேயே போட்டுறக்கூடாது. இவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க சொன்னா கொஞ்சம் நறுக்கி கொடுப்பது, கொஞ்சம் கழுவி கொடுப்பது, கொஞ்சம் கடையில போய் ஜாமான் கொடுக்கறது, வீட்டுக்கு வெளியில வரக்கூடிய தண்ணீரை பிடித்து கொடுப்பது என்ற கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டும், உதவி பண்ண வேண்டும். அப்போதான் கொஞ்சம் சுவையா சாப்பிடறதுக்கு கொஞ்சம் இலகுவாகவும் இருக்கும், அவங்க செய்யறதுக்கும் இலகுவாக இருக்கும். அதையும் பண்ண வேண்டும். அதே போல பகல் உணவிலும் ஒரு நாள் மீன், ஒரு நாள் கறி, ஒரு நாள் சாம்பார். ஆனா டெய்லி கறியா சாப்பிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தலையில அது செல்வந்தர்கள் பிரச்சனை இல்லை, நடுத்தரமான மக்கள் அவங்களுடைய வாழ்வு, அவங்களுடைய
வருமானத்துக்கு ஏற்றால் போல் உணவு முறைகளையும் சுவையான அதே சமயத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தாத உணவு முறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வெளிநாட்டில் இருக்கும்போது கடைகளுக்கு போய் சாப்பிட்றது தவிர்த்து கொள்ளுங்க. முடிந்த அளவு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஒன் டைம் கடைக்கு போயிட்டோம்னா, அது ஊர்லயும் சரிதான். ஒன் டைம் கடைக்கு போயிட்டோம்னா ரூ. 1000 குடும்பத்தோட போயிட்டோம்னா ரூ. 1500 செலவாயிடும். அதே ரூ. 1500 நீங்க பாருங்க, 1 கிலோ கறி வாங்கிடலாம். 1 கிலோ கறி வாங்கலாம். இன்னைக்கு 1 கிலோ மட்டன் வந்து ஊர்ல பெரும்பாலான ஊர்களில் ரூ. 1000 ஆயிடுச்சு. 1 கிலோ மீன் ஊர்ல வந்து நல்ல மீன் வாங்கணும்னு சொன்னா பாறை மீன், வெலை மீன் வாங்குறதுனா ரூ. 500 ஆயிடுச்சு. அப்ப 2 நாள் 2 நாள் அல்லது 3 நாள் சாப்பாட ஒரு வேளைக்கு வீணாக்கிறோம். குடும்பம் எல்லாம் சாப்பிடனா 1 கிலோ கறியில. ஆனா ஒரு ஹோட்டல் போயிட்டோம்னு சொன்னா, ஒரு நேர வேலையில அவனுடைய அந்த அழுக்கான எண்ணெயில் பொரிக்கப்பட்ட அந்த கறிகளும் சுத்தம் இல்லாமல் எந்த இடத்துல செஞ்சாங்கன்னு தெரியாது. அந்த உணவு தான் டேஸ்டா இருக்குது இன்றைய பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் தராங்க. எல்லோரும் சேர்ந்து சமைக்கும் போது பேச்சுவார்த்தை, நல்ல அன்பு பரிமாற்றங்கள் ஏற்படும். மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு கருத்து. பிள்ளைகளா உள்ளவங்கலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். சமையல்ல பெண் பிள்ளைகளுக்கும், ஆண் பிள்ளைகளுக்கும் வேலைகளை கற்றுக் கொடுத்தா இன்னும் இலகுவாக ஆகும். எல்லா குடும்பத்தாரும் சேர்ந்து செய்யக்கூடிய நிலைகள். ஸ்கூல் போகக்கூடிய டைம் இருந்தா அதுக்கு தோதுவாக நம்ம எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதே போல இரவு நேர உணவுகளிலும் சிம்பிளா இருக்கக்கூடிய உணவுகளை செய்து கொள்ள வேண்டும். வாரம் வாரம் ஒரு கஞ்சி, ஒரு இலகுவான சில உணவுகள், அதையும் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரே மட்டனும் மீனுமா சாப்பிட்டு அந்த ஒரு நிலையில பழக்கப்படுத்தாமல் காய்கறிகள், மீன், அதே போல வந்து கொஞ்சம் தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரியான சாதங்களை எல்லாம் பட்டியலிட்டு ஆரோக்கியமான உணவுகள். காலையில வெறும் தோசை, இட்லியும் போட்டுக்கிட்டு இருந்தா கஷ்டமாயிடும். ஒரு நாள் வந்து அவியல், நல்ல பருப்பு வகையில் அவித்து கொடுப்பது, கடலை அவியல், பச்சை பயிறு, இந்த மாதிரி பயிர் வகைகளை அவித்து கொடுத்து ஆரோக்கியமான ஒரு பிள்ளைகளை உருவாக்குவது போன்ற செயல் திட்டங்களை எல்லாம் எழுதி கொள்ளணும். அதனால தான் சில இடங்கள்ல நான் சொல்றது உண்டு, வீடுகள்லயும் சொல்றது உண்டு. ஒரு பட்டியலை போடுங்க. காலை உணவு என்ன, எத்தனை உணவு உங்களுக்கு செய்ய தெரியுமோ அத்தனை உணவுகளை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளா இது இன்னொன்னு ஒரு பட்டியலை போட்டுருங்க. பகல் உணவுக்குன்னு ஒரு பட்டியலை போடுங்க. இரவு உணவுக்குன்னு ஒரு பட்டியலை போடுங்க. இந்த பட்டியல் அடிப்படையில ஜாமான் வாங்கி கொடுக்கறது கணவனுக்குடைய பொறுப்பா ஒப்படைச்சிடலாம். அப்ப அவர் கரெக்டா இது நீ செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பிளானிங்கோட ஜாமான் வாங்கி கொடுக்கறது ஈஸியா இருக்கும். மனைவியா உள்ளவங்க அந்த நாள் வரும்போது இன்னைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா அந்த உணவுகளை செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். இல்லைன்னு சொன்னா, ஒரு பிளானிங் இல்லைன்னு சொன்னா சரியான உணவு சமைக்க முடியாது. சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் அடிக்கடி சில சமயங்களில் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால காசு வீண் விரயம், ஆரோக்கியம் குறைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது மிக முக்கியமான ஒன்று. என்ன உணவு நம்ம சமைத்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொள்வது, இது மிக நம்ம மக்கள்கிட்ட காணப்படாத ஒன்று. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். இதை மீண்டும் நாம் 3லிருந்து நாம் அடுத்த வகுப்பில் தொடரும். 2லிருந்து சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். மறக்காம இதுக்கு அடுத்து வரக்கூடிய 7வது 8வது விஷயமும் மிக முக்கியமானது. இது வந்து குறிப்பாக கணவன் மனைவியா உள்ளவங்களுக்கு மிக தேவையான ஒரு விஷயம். இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ற ஒரு குறிப்பையும் கீழே கொடுத்திருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹ்.